ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs. ஹலோ. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்துச்சு பிக் பாஸ்ல அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் கிளிம்ஸாக பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் வந்து எனக்கே வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கறதுக்கு அந்த ஷோவை. ஸோ நிறைய பேருக்கு அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது ஸ்கூலா இல்ல ஸ்கூலா பைத்தியக்கார கூட்டமாடா அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா டீச்சர் போய் காலில் விழுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கத்தி பேசுறாங்க. எந்த ஸ்கூல்லையும் இது மாதிரி நடக்காது. டீசை கொடுத்து வெளியே துரத்திடுவாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வேற அது. உடனே டீச்சை குளிச்சு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்றதை விட்டுவிட்டு டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் மாதிரி நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல. ஆக மொத்தம் இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்லேயே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னா இந்த சீசன் நடந்தது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். லாஸ்ட் சீசனில் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மாயாவெல்லாம் யாருக்குமே பிடிக்காது, இன்ஃபேக்ட் எனக்கு பிடிக்கும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்கெல்லாம். அர்ச்சனா அது மாதிரி ஒரு டாஸ்க் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்கூல் டாஸ்க்கை பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி டாஸ்க் பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். அப்பப்போ தான் நானே பார்த்துட்டு இருந்தேன் ஷோவை. ஃபைனலாக வந்து ராணவ் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ராணவ் பெர்ஃபார்ம் ஓகே தான் லாஸ்ட் வீக். ஸோ சடனாக வந்து ராணவோட ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிறைய சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. பட் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு இன்னும் டிசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து நம்ம மஞ்சரி அண்ட் இன்னொரு யாருப்பா மறந்துட்டேனே, அருண் இல்லை, அருண் வந்து கேப்டன். நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்கு ஜெஃப்ரியும் மஞ்சரியும் வந்து ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் வீக் கேப்டனாக இருந்த அருண் வந்து கேப்டன். அவ்வளோதான் கேப்டன். மிச்சர் கேப்டனா பார்க்கல. ஏதோ பயாஸ்டா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அருண் பாட. ஸோ அப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இருந்தது லாஸ்ட் வீக்ல? அவ்வளோதான், சொல்ற மாதிரி வேற எதுவும் இல்லை. லாஸ்ட் வீக்ல ரொம்ப போரிங்காக போச்சு லாஸ்ட் வீக்கு. நான் இன்ஃபேக்ட் டெய்லி பார்ப்பேன். அப்பப்போ பிரேக் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். முடியல, ஓவர் வால் ஆயிட்டான். பிக் பாஸ் அப்டேட் நடுவில் இவர்கள் குறும்புகளும் சேர்ந்து வருது. ஓகே, ஸோ என்ன கேட்டா வந்து இந்த வாரம் பேசாம டபுள் எவிக்ஷன் வச்சு ஒரு ரெண்டு பேரா வெளியே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய கூட்டமா இருக்குது. ஸோ இவ்வளோ பேரெல்லாம் வச்சு டாஸ்க்லாம் பண்ணா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அதுவும் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சு விட்டாங்க. அதுவும் வேற ஒரு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனா அப்படின்னா ரியா அவங்க தான் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எலிமினேட் ஆயிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு பெருசா இல்லை. ஸோ எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்களை பத்தின இவங்க எலிமினேட் ஆனதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பிக் பாஸ் அப்டேட்ஸோட இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் vlogsக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை முன்னாடியே தெரிஞ்சுக்க சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.